பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசக பெருந்தகை தொடர்ந்து சுட்டறுத்தலை பாடுகிறார். வண்ணம்தான் சேயது அன்று, வெளிதே அன்று, அநேகன் ஏகன் அணு அணுவில் இறந்தாய் என்று அங்கு. எண்ணம்தான் தடுமாறி இமையோர் கூட்டம், எய்துமாறு அறியாத எந்தாய். உந்தன் வண்ணம்தான் அது காட்டி வடிவு காட்டி, மலர்கழல்கள் அவை காட்டி வழியற்றேனை, திண்ணம்தான் பிறவாமல் காத்து ஆட்கொண்டாய். எம்பெருமான் என் சொல்லி சிந்திக்கேனே அப்படின்னு பாடுறார். வண்ணம்தான் அப்படின்னா நிறம்தான், சேயது அன்று அப்படின்னா சிவப்பானது அன்று, வெளிதே அன்று அப்படின்னா வெள்ளையானதும் அன்று, அணுவில் இறந்தாய் அப்படின்னா அணுவை விட மிகச்சிறியவனே. வண்ணம் அப்படின்னா நிஜஸ்வரூபம், வழியற்றேனை அப்படின்னா மார்க்கம் தெரியாது இருந்த என்னை, திண்ணம்தான் அப்படின்னா ஐயம் திரிபர. இப்போது மாணிக்கவாசக பெருந்தகை என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த 2 வரிக்கு அப்புறம் எண்ணம்தான் தடுமாறி இமையோர் கூட்டம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோன்னா, தேவர்கள் விண்ணுலகத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு கூட்டமாக இருக்காங்க. அவங்க ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என் பெருமானே நீ சிவப்பானவன் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் நீ இல்லை திருநீர் இட்டிருப்பதனால வெள்ளையானவன் அப்படின்னு சொல்கிறாங்க. சேயது அன்று அப்படின்னா சிவப்பானவன் அல்லன், வெளிதே அன்றுனா அவன் வெள்ளையானவனும் இல்லை. சில பேர் சிவப்புன்றாங்க, சில பேர் வெள்ளைங்கிறாங்க. இவங்க சிவப்புன்னு சொல்கிறவங்க வெள்ளை இல்லைன்றாங்க, வெண்மைன்னு சொல்கிறவங்க சிவப்பு இல்லைங்கிறாங்க. அப்புறம் சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஒன்று அநேகன்னு சொல்கிறாங்க, பலர், நீ ஒருத்தன் கிடையாது பலர்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஒருவர் தான் சொல்கிறாங்க, ஏகன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சில பேர் என்ன சொல்கிறாங்க, அணு அணுவில் இறந்தாய் என்று அப்படிங்கிறாங்க. நீ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அணு மாதிரி சின்னதாக மைன்யூட்டாக இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்க, அணுவில் இறந்தாய் என்று, அணுவை விட சின்னவன் நீ, சுத்தமாக கண்ணுக்கே தெரியாத ஒரு நுண்ணிய பொருளாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, எண்ணம் தான் தடுமாறி, அவங்களுக்கு தெளிவான சிந்தனை இல்லை, மன மயக்கத்தில் அப்படி இருக்காங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக ஒன்றுமே புரியல, நினைவு மயங்கி ஆளுக்கு உன்னை பார்க்கணும்னு தவிக்கிறாங்க, ஆனால் பார்க்கவே முடியல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி அப்படின்னு சொல்லி உன்னை மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நீ எப்படிப்பட்டவன், என்னுடைய தந்தை நீ. அதனால் நீ என்ன பண்ண, அழகாக உன்னுடைய நிறத்தையும் வடிவத்தையும் திருவருளே வடிவான உன் திருவடிகளையும் அடியேனுக்கு காமிச்ச. எப்படி தெரியுமா காமிச்ச, உணரும் வண்ணம் காமிச்ச. என்னுடைய மனசுக்குள்ளே நான் உணர்ந்தேன், அந்த மாதிரி நீ எனக்கு அருள் செய்தாய். வண்ணமும் வடிவும் விண்ணவர்களாலேயே பார்க்க முடியல, ஆனால் நீ என்ன பண்ண, நெறியறியாது மயங்கும் என்னை. நான் ஒன்றுமே வழி தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருந்தேன், எனக்கு வழியே தெரியல. நீ என்ன பண்ண, அழகாக ஆட்கொண்டாய். எப்படி ஆட்கொண்டாய், பிறவாமல் காத்து ஆட்கொண்டாய். திண்ணம்தான் பிறவாமல் காத்து ஆட்கொண்டாய்னா திரும்பவும் என்ன பிறவி சுழலில் சிக்க வைக்காத மாதிரி என்னை பார்த்து ஆட்கொண்டு விட்டாய். நீ எவ்வளோ பெரிய உபகாரம் செஞ்சுருக்க தெரியுமா எனக்கு, நீ எவ்வளோ பெரிய என்னை பெரிய பேரருள் புரிந்திருக்காய் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லுவேன். என் பெருமான் என் சொல்லி சிந்திக்கேனே, நீ அவ்வளோ பெருசாக செஞ்சுருக்க, அதை போய் நான் என்னோட சிற்றறிவை வச்சுக்கிட்டு, என்னோட கொஞ்சமாக தெரிஞ்ச தமிழை வச்சுக்கிட்டு உன் மொழியால் உன்னை நான் விளக்கிட முடியுமா, இல்லை சிந்திச்சிட தான் முடியுமா? சிந்தனையில் சொற்கள் இருந்தால் தானே அது வெளியில் வரும். என்னால் சிந்திக்கவே முடியல, என்னால் யோசிக்கவே முடியல, ஏன்னா நீ அவ்வளோ பெருசாக நீ எனக்கு அருள் புரிஞ்சிருக்க அப்படின்னு அப்படியே ஆச்சரியப்படுறார். அதில் இறைவனுடைய திருமேனி பேரொளி பிழம்பாக இருந்திருக்கு.
பேரொளி பிழம்பு அப்படின்னா மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் அவர்கள் சொல்கிறாங்க. அவர் ஏன் வந்து நிறமாக எப்படி ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, வண்ணம்தான் காட்டி அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஏன் அப்படின்னா அவருடைய திருமேனி பேரொளி பிழம்பாக இருந்திருக்கு. பேரொளி பிழம்புனா 100,000 கோடி சூரியரை ஒத்தது அப்படி இருப்பார் சிவபெருமான்னு சொல்கிறாங்க. சிவ ஆகமங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா சிவபெருமான் பெரிய ஒளி வடிவாக இருப்பார். அவர் எப்படியேப்பட்ட ஒளி அப்படின்னா 100,000 கோடி சூரியன்கள் ஒன்றா இருந்தால் எவ்வளோ ஒளி இருக்குமோ அப்படி இருப்பார். அப்போ 100,000 கோடி சூரியன்கள் இருந்தால் எப்படி நம்ம புறக்கண்ணால் ஊனக்கண்ணால் பார்க்க முடியும்? அதனால் பார்க்கவே முடியாது. அதனால் இறைவனை பார்க்கணுன்னா ஞானக்கண்ணால் பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சி நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். சில பேர் ஆனால் தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, புறக்கண்ணாலேயே பார்த்துடலாம் ட்ரை பண்ணுறாங்க ஊனக்கண்ணால். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, நூல் அறிவாள் நிறைய நூல்களை படித்து கொண்டு சிவ ஆகமங்களை படிச்சுட்டு அந்த ஞானத்தை வைத்து அவரை கண்டுபிடிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அவர் செவப்பா வெள்ளையா ஒன்றா பலவா அணுவை விட சின்னவனாலாம் அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. ஆனால் ஒரு உண்மை என்னென்னா அவர் இப்படியெல்லாம் கண்களால் பார்த்து தெரிஞ்சிக்கக்கூடியவரே கிடையாது. இந்த உலகம் முழுக்க பரம்பொருள் ஒன்றே. அந்த ஒரே பரம்பொருள் தான் சூரியன் எப்படி மேலே உதிச்சா கீழே நிறைய கண்ணாடி இருந்தால் அந்த கண்ணாடியில் எப்படி சூரியனுடைய இமேஜ் ரிஃப்ளெக்ட் ஆகுமோ அதே மாதிரி இறைவன் ஒருவனே, அவன் எல்லாருள்ளும் இருக்கிறான். அப்படிப்பட்டவனே நாம் வந்து இப்படி புறக்கண்ணால் ஊனக்கண்ணாலெல்லாம் பார்க்க முடியாது. நூல்களை படித்தும் அவர் அப்படியே கண்டுபிடிச்சிட முடியாது. அப்போ எப்படி தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே உணரணும். அந்த மாதிரி தான் உணர்த்தின நீ எனக்கு. இவரால் எப்படி இப்படி சொல்ல முடியுது அப்படின்னா இவர் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறார். இவர் கண்களால் பார்க்கல இறைவனை, அது குருவாக தான் தெரிஞ்சிருக்காரு. ஆனால் கண்களை மூடி ஒரு உணர்வுகளில் தான் அவருடைய அழகான காட்சியை அவர் குருவருளாக பார்த்துருக்கார். அப்புறம் அவருடைய திருவடி தீட்சை கிடைச்ச பிறகு திண்ணமாக அவருக்கு ஆயிடுத்து, உறுதியாயிடுத்து, இது கண்டிப்பாக இவர் இறைவன் தான், இவருடைய திருவடி தீட்சை எனக்கு கிடைச்சிடுச்சு, அதனால் எனக்கு ஒரு விஷயம் உறுதியாயிடுத்து, என்ன, பிறவாமல் காத்து என்னை ஆட்கொண்டாய், நீ இனிமேல் உன்னுடைய திருவடி தீட்சையே எனக்கு கிடச்சிடுச்சு, இனிமேல் நான் பிறக்க மாட்டேன்ற நம்பிக்கையை எனக்கு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு முன்னையும் பின்னையும் எண்ணங்கள் போய் வருது, அவருக்கு டவுட் வருது, அப்புறம் திரும்ப இல்லை நம்ம கொடுத்துருவார் அப்படின்னு மாறி மாறி சொல்கிறார். அந்த வழியற்றேனை அப்படிங்கன்னு சொல்லும் பொழுது எனக்கு வேறு யாருமே இல்லையே, எனக்கு துணைன்னு யாருமே இல்லையே, நீ மட்டும்தானே இருக்க அப்படின்றது தான் எனக்கு சொல்லி கொடுக்கவோ எனக்கு நீதான்னு காட்டவோ யாரும் இல்லையே, நீதானே குருவாக வந்த, என்னை ஏன் விட்டுட்டு போயிட்ட அப்படிங்கிறதுனால தான் வழியற்றேனைன்னு சொல்லிட்டு என்னை ஆட்கொண்ட திருவருளை என்ன சொல்லுவேன், நீ எவ்வளோ அழகாக என்னை திருவருளை அழித்து என்னை ஆட்கொண்டாய், அதை எப்படி சிந்திப்பேன், வார்த்தைகளால் சொல்கிறது இருக்கட்டும், எனக்கு தெரியல, என்னோடய தமிழ் அறிவுக்கு அது பத்தலை, என்னோடய மொழி அறிவு இல்லை, ஆனால் அதையும் தாண்டி நான் யோசிக்கவாது செய்யணும்ல, சிந்திக்கணும்ல, என்னுடைய மைண்ட்லையாவது அந்த தாட்ஸ் வரணும்ல அப்படின்னு பார்த்தா கூட என்னால் சிந்திக்க கூட முடியல, என்னால் மொழியாலையும் சொல்ல முடியல, மனம் மொழி செயல் மூணுமே எனக்கு நில்லாயிடுச்சு, அப்படியே ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுது. ஏன்னா நீ அப்படியேப்பட்ட பேரானந்த இறை அனுபவத்தை எனக்கு அளித்தாய், நான் அதை எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்ணத்தையும் காட்டினாய், வடிவத்தையும் காட்டினாய், அப்புறம் திருக்கழல்களையும் காட்டினாய்ன்னு சொல்லி தன்னுடைய உணர்வுக்கு இறைவன் புலப்பட்டார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி தன் மெய்ஞானத்திற்கு அது உணர்த்தப்பட்டதுங்கிற விஷயத்தை சொல்கிறதுனால இது இங்கு சுட்டறுத்தல் ஆயிற்று அப்படின்னு தண்டபாணி தேசிகர் சொல்கிறார். ஆசா ஞான சம்பந்தம் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு விளக்கம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதரை ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுடைய கலர் நமக்கு தெரியாது, ஏதோ ஒரு உருவம் தான் தெரியும். ஆனால் இங்கே இவர் என்ன சொல்லியிருக்காரு, மாணிக்கவாசக பெருந்தகை, உன்னை நான் பார்க்கும்போது எது தெரிஞ்சுது, வண்ணம் தெரிஞ்சுதுன்னு சொல்கிறாரு. வண்ணத்தை கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் தான் உருவம் தெரிஞ்சுது, அதுக்கப்புறம் திருக்கழல்கள் தெரிஞ்சுதுங்கிறாரு.
அதனால் வண்ணம் தெரியுது அப்படின்னாலே இறைவன் பேர் ஒளியாக இருந்திருக்காரு. ஒளி தான் அவருக்கு ஃபஸ்ட்டு கலர் தெரிஞ்சிருக்கு. அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் இவர் மனிதன் அல்ல, இவர் சாதாரண மனிதனாக வந்த குரு அல்ல, திருவே குருவாய் வந்திருக்கு. அதனால தான் 2வது கிட்டக்கு போகும்போது உன்னுடைய வடிவம் தெரிஞ்சுது, அப்புறம் திருக்கழல்கள் தெரிஞ்சுதுன்னு சொல்கிறாரு. அதனால் வண்ணம்தான் அது காட்டிங்கிறாரு, மலர்கழல்கள் அவை காட்டிங்கிறாரு. 2 கால்கள் இருந்ததுனால ப்ளூரலில் சொல்கிறாரு அப்படின்னு அழகாக சொல்லிட்டு, அதனால் மனித காட்சிக்கும் இறை காட்சிக்கும் உள்ள பெரிய வேறுபாட்டை இந்த பாடலில் கூறியிருக்கிறார் அப்படின்னு ஆசா ஞான சம்பந்தம் ஐயா சொல்லிட்டு என்ன சொல்கிறார், முடிக்கிறார்னா, இது என்னுடைய கருத்து அல்ல, இந்த மாதிரி இந்த திருவாசகத்தை உணர்ந்து விளக்கம் சொல்லியிருக்கார் யார் அப்படின்னா பெருஞ்சொல் விளக்கனார் அப்படின்ற டைட்டிலுக்கு உரிய திரு ஆ மு சரவண முதலியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு ஆசா ஞான சம்பந்தம் ஐயா இங்கே ரெஃபர் பண்ணி அக்னாலேஜ் பண்ணியிருக்கார். இதுதான் சான்றோர்களுக்கான ஒரு அழகான ஒரு பெருமையும் சிறப்பும். இது என்னோட கருத்து இல்லை அப்படின்னு ஐயா வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ரெஃபரன்ஸ் யாருங்கிறத சொன்னால் தான் நம்மளுக்கு அவங்க அவ்வளோ பெரிய மேதை, அவங்களோட கருத்தை அக்னாலேஜ் பண்ணுறது தான் அது அழகான சான்றோர்களுடைய சிறப்பு. அப்படி சொல்லியிருக்கார் இவர். இவ்வாறாக மாணிக்கவாசக பெருந்தகை தன்னுடைய உள்ளுக்குள்ள உணர்ந்த அந்த மெய்ஞானத்தை இந்த பாடலின் மூலமாக சுட்டறுத்தலில் விளக்குகிறார். அப்படியேப்பட்ட சிவபெருமானின் திருவடி தீட்சை பெற்ற அவர் சொன்ன மாதிரி நாம் அவருடைய திருவடிகளை வணங்கலாம், அவரையே நாம் போற்றலாம், அவரையே நாம் சரணடையலாம். அப்படி செஞ்சால் என்ன கிடைக்கும்? தில்லை அம்பலவாணன் நமக்கு அருளை பொழிவார். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.